வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூன் 11ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜூன் 11ஆம் தேதி பதிவாக நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நலமாக என்று கொள்ளலாம். அந்த சொல்லின் அமைப்பிலேயே வரும். நமது லட்சியம் மானுடம் பயனுற கடக்கும் என நாம் அந்த ஒரு சொல்லின் அமைப்பிலேயே கூறலாம். அங்கம் அகக்கண்ணின் தோற்றமாக இருக்கிறது. அங்கத்தில் துன்பப்படுகிற ஒருவர் ஒழுக்கம் மற்றும் இணக்கமான கொள்கைகளில் தனது அகத்தை வடிவமைக்கத் தொடங்கும்போது அவர் உடனடியாக குணமடைய மாட்டார். உண்மையில் ஒரு காலத்திற்கு அங்கம் ஒரு நெருக்கடியை கொண்டு வரும். அந்த வேளையில் முந்தைய உடன்பாடற்ற விளைவுகளை தூக்கி எறிந்து நோயுற்ற நிலை மிகுதியாகத் தோன்றலாம். ஒரு மனிதன் உடனடியாக சரியான அமைதியை பெறாததால் அவன் நீதியின் பாதையில் நுழைகிறான். ஆனால் அரிதான நிகழ்வுகளைத் தவிர வலிமிகுந்த சரி செய்தலில் காலத்தை கடக்க வேண்டும். அதே அரிதான விதிவிலக்குடன் அவர் ஒரே நேரத்தில் நிறைவான நலத்தை பெறுவதில்லை. உடல் மன மறுசீரமைப்புக்கும் நேரம் தேவை. நலமடையாவிட்டாலும் அது அணுகப்படும். மனதை உறுதிப்படுத்தினால் உடல்நிலை இரண்டாம் நிலை மற்றும் கீழ்நிலை இடத்தை பிடிக்கும். மேலும் பலர் அதற்கு கொடுக்கும் முதன்மை முக்கியத்துவத்தை நிறுத்திவிடும். உள்ளத்தின் நேர்மை அல்லது படிப்பினையின் நிறைவு அங்கத்தின் நல வாழ்விற்கு உதவுகிறது என நாம் அவர் பதித்த அந்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை நாம் கூற வேண்டுமெனில், what he says in English in acrostic, what we can say, all right. Average level, regular growth, healthy templates. Body is the image of the mind. One who suffers in body will not be necessarily at once cured when he begins to fashion his mind on moral and harmonious principles. Indeed, for a time, while the body is bringing to a crisis and throwing off the effects of former inharmonies, the morbid conditions may appear to be intensified. The man does not gain perfect peace immediately he enters upon the path of righteousness, but must, except in rare instances, pass through a painful period of adjustments. Neither does he, with the same rare exception, at once acquire perfect health. Time is required for bodily as well as mental readjustments, and even if health is not reached, it will be approached. If the mind be made robust, the bodily conditions will take a secondary and subordinate place, and it will cease to have that primary importance which so many give to it. Mental harmony and moral wholeness makes a bodily health. So the body is the image of the mind. What we put out on average level, regular growth, healthy templates, it will give us a right path to healthy conditions. So we can say in Tamil, நலமாக நமது லட்சியம் மானுடம் பயனுற கடக்கும். நமது லட்சியம் மானுடம் பயனுற கடக்கும் என கூறுவது ஜூன் 11ஆம் தேதி அகத்தவும் ஆண்டின் ஒரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்யணும். நன்றி.